எங்களால முடியல சார். எங்க பிள்ளைக்கு நாங்க எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி தங்காங்க எப்படி இருக்குன்னு தெரியல. டெய்லி எங்களுக்கு போன் பண்ணுவான். இன்னைக்கு போன் பண்ண மாட்டான் சார் அவன் எங்களுக்கு. படிக்கணும், நல்ல கல்வி ஞானத்துக்கணும், ஆரோக்கியத்தை நல்லா ஒழுக்கணும், நல்ல கல்வியை சிறந்து விளங்கணும். நம்ம போய் அர்ச்சனை பண்ணுற மாலை காய்கறி எப்போ வந்தாலும் அந்த மாலையை போட்டு படைக்கணும். கேட்ட மாலை உள்ள சாமி ரூம்லேயே காய்க்கும். பிலிப்பைன்ஸ் நாட்டில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த கடலூரை சேர்ந்த பயிற்சி மருத்துவரின் உடலை தாயகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலைய SSI தனசேகரன் ஆரம்ப சுகாதார செவிலியர் நவநீதம் தம்பதியரின் ஒரே மகன் நாராயணன். இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் மருத்துவம் படித்து முடித்து கடந்த 2 ஆண்டுகளாக பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த மருத்துவர் சதீஷ் என்பவருடன் பைக்கில் சென்ற போது பனிமூட்டத்திற்கு மத்தியில் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதி நாராயணன் உயிரிழந்தார். என் பேர் நவநீதன் சார். எங்கள் வீட்டுக்கார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. நான் நர்ஸாக இருக்கேன். என் பிள்ளைய டாக்டர் படிக்க வைக்கணுன்றது எங்களோட கனவு. என் பிள்ளை நல்லபடியாக டாக்டர் முடிச்சுட்டு 5வது வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறான். இன்றைக்கி காலையில் பிள்ளை 2 வீலரில் போகலாம், அங்கே பனி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஏதோ ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. என் பிள்ளை உடம்பு நல்லபடியாக எங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும் ஐயா. அரசு தான் அதுக்கு முன் உதவி செய்யணும். எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களுக்கு என் குழந்தையோட பாடி எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உதவி பண்ணணும். எங்களால முடியல சார். எங்க பிள்ளைக்கு நாங்க எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி தங்காங்க எப்படி இருக்குன்னு தெரியல. டெய்லி எங்களுக்கு போன் பண்ணுவான். இன்னைக்கு போன் பண்ண மாட்டான் சார் அவன் எங்களுக்கு. எங்களுக்கு அரசாங்கம் தலையிட்டு என் குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கு பாக்கணும் சார். என் புள்ள படிச்சு 4 பேருக்கு உதவி செய்வான்னு முடிச்சுட்டாங்க சார். இந்த வருஷம் வீட்டுக்கு வர போறாங்க சார். இப்போதாங்க சார் இந்த ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. என் பிள்ளைய எப்படியாவது கொண்டு வந்து எங்க கிட்ட சேர்த்துடுங்க சார். அதுக்கு அரசு தலையிட்டு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். என்னுடைய மகனுடைய பாடை வீட்டுக்கு கொண்டு வரணும். அதுதான் எனக்கு தேவை. இறைவனர் ஐயாவோட அவர் பிலிப்பைன்ஸில் மெடிசன் படிக்க போனார். 2001 போனார். 2021 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் இன்டர்ன்ஷிப் படிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில் 2 வீலரில் போயிருக்காங்க. ரோடு ஆக்சிடென்ட்னு சொல்கிறாங்க. ரோடு ஆக்சிடென்ட் தான் இருக்குது. பிள்ளையோட பாடி வீட்டுக்கு வந்து சேரணும். நம்ம SP ஆகிட்ட தகவல் சொல்லி இதெல்லாம் கொடுத்துருக்கோம். அவங்க கலெக்டர் ஆகிட்ட பேசினாங்க. உடனே 2 நாளில் பாடி வர வச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க.